வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி வக்ர பயிற்சி. சனி பகவான் 27ஆம் தேதி ஜூலை மாதம் தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து வக்ரத்தன்மைக்கு மாற்றம் பெறுகிறார். இந்த வக்ரத்தன்மையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாதங்கள், தமிழ் மாத கணக்குக்கு ஆடி மாதம் ஆரம்பிச்சு கார்த்திகை மாதம் வரைக்கும் அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த வக்ரத்தன்மை பெறக்கூடிய இந்த சனியினால ஏதாவது ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த சனியினுடைய தன்மையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா நகருவாரு. அதே மாதிரி குளிர்ச்சி வாய்ந்த ஒரு கிரகமும் கூட. அதனால பார்த்தீங்கன்னா சில வேலைகள்ல ஒரு மந்தத்தன்மை இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பா செய்யக்கூடிய சில விஷயங்கள்ல ரொம்ப ஸ்லோவா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் அந்த சனி இயல்பு தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இருக்கும். இது வக்ரத்தன்மையாக மாறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பாகை கணக்குக்கு பின்னோக்கி தான் நகர்கிறார். ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வரமாட்டாரு. அவருடைய பாகை கணக்குல ஒரு நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்துல இருக்கிறாரு அப்படின்னா 3ஆம் பாதத்துல வருவார். இந்த மாதிரியாக அந்த பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு காலம் தான் இந்த வக்ரத்தன்மை காலம். இந்த நேரத்துல தான் அவர் அதிகப்படியான ஒரு மாற்றங்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுப்பார். நம்ம ஒரு 2.5 வருஷம் பொறுமையா இருந்து செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு 6 மாசத்துல அதிகப்படியாக செய்யக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த வக்ரத்தன்மை. அதை தான் நம்ம இப்போ எல்லா ராசி என்பவர்களுக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள் 12ஆம் இடம், அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த விரய ஸ்தானத்துல அயன சயன ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். மீன ராசி என்பர்கள் அப்படின்னு பார்த்தாலே நான் ஒரு சின்னதாக ஒன்று சொன்னேன். அயன சயன ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள். அயன சயனம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப அப்படியே தூங்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் சரி, அந்த தூங்குனா 5வது நிமிஷத்தில் தூங்கக்கூடியவர்கள் அந்த மீன ராசி என்பர்கள். இவர்கள் கூட டிராவல் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு நெருடல்கள் மாத்திரம் அதிகப்படியாக இருக்கும். என்னப்பா இது, இந்த மனுஷன் இப்படி தூங்குறான், படுத்த 5வது நிமிஷம் தூங்கக்கூடிய ஒரே ஆளு நம்ம ஆளா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியாக அந்த தூக்கத்துல பார்த்தீங்கன்னா இவர்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனாலும் விழித்திருந்து ஒரு ஓய்வில்லாமல் வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அதற்காக பாடுபடக்கூடியவர்களும் நம்ம மீன ராசி என்பர்கள் தான். விரய ஸ்தானத்துல குடும்பத்திற்காக, மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்யக்கூடியவர்களும் இந்த மீன ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தனித்துவம் வாய்ந்த இந்த மீன ராசி என்பர்களுக்கு ஒரு ஜென்ம சனி அப்படின்ற ஒரு காலம் ஓடிட்டு இருக்குது. அந்த ஜென்ம சனியிலே ஒரு வக்ர சனியாக மாறி இருக்கிறார். இது ஒரு நிறைய சேஞ்சஸ் தான். ஏன்னா மீனராசி என்பர்களுக்கு தான் 7.5 சனியிலேயே ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுடைய ராசி அதிபதி எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ 5ஆம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால, உச்சம் பெற்ற குரு வேற, அதனால பார்க்கறதுனால எந்த இடத்துலையும் கொஞ்சம் பாதிக்கப்படாம அப்பப்போ அப்படியே எஸ்கேப் ஆகி வந்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு இந்த சனி பகவான் இப்போ வக்ரத்தன்மை அடைகிறார். வக்ரத்தன்மை அடையும் போது இந்த ராசி என்பவர்களுக்கு ஏதாவது பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பூராட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். இந்த இடத்துல உங்களுடைய டிசிஷன்ஸில் கொஞ்சம் ஏதாவது தவறுகள் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தன்மை, இது நாள் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களில் தள்ளி போட்டுகிட்டே வந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்புகள் நிற்கும். உங்களால் போகணும்னு நினைக்கிறீங்களா, போக வேண்டாம்னு நினைக்கிறீங்களா, அதை நினைக்கிறதுக்குள்ளே அந்த வாய்ப்புகளும் தவறி போயிடும். அந்த மாதிரியாக ஒரு 4 மாதம், ஒரு குறுகிய காலத்துல சில முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த ராசி என்பர்கள் இருக்க போறாங்க. அதனால ஒவ்வொரு மீனராசி என்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை இப்போ இந்த 4 மாதத்துக்குள்ள பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சில பேருக்கு நல்ல பலனை இந்த சனி வக்ரம் கொடுக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கெடுபலனை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கொடுத்துட்டு போயிடும். உங்களுடைய திசாபுத்திகளினுடைய அமைப்பை பொறுத்து இந்த
சனி வக்ரத்தன்மை இந்த மீன ராசி என்பர்களுக்கு கெடுபலனை மிகவும் விரைவாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட. இதுல நல்ல பலன்களா நம்ம எதை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடமாற்றம் அப்படின்றது நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடமாற்றம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து திருமண பாக்கியம் கிடைக்குது அப்படின்னா நல்லா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல எந்த விதமான ஒரு மனக்குழப்பமுமே வேண்டாம். ஏன்னா நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டா நம்மளால அந்த வாழ்க்கையை நடத்த முடியுமா, அடுத்த கட்ட ஒரு கமிட்மெண்ட்டை நம்மளால செய்ய முடியுமா, நம்மளுடைய வேலையே நிரந்தர தன்மை இல்லாம இருக்கு, இப்படி இந்த மீனராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. அதனால அந்த ஒரு கமிட்மெண்ட்டை எடுத்துக்கிறதுக்கு இவர்களுக்கு ஒரு உள் மனதில், அதாவது ஆள் மனதில் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அதை தான் நான் சொன்னேன், 4 மாசத்துல ஒரு வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை நீங்க யோசிக்கிறதுக்குள்ள அந்த வாய்ப்புகள் கை நழுவி போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. அதனால அதை நீங்க மிஸ் பண்ணாம எடுத்துக்கிறது நல்லது. அதுல திருமண பாக்கியமும் ஒண்ணு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மீனராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இந்த மீனராசி என்பர்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பாருங்க, திருமணத்திற்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, திருமணத்திற்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத நீங்களே உங்களை கால்குலேஷன் பண்ணும்போது அதுல ஆஃப்டர் மேரேஜ் தான் உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். அதனால இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் இந்த சனி வக்ரத்தன்மை இருக்கும்போது திருமண பாக்கியங்கள் வருது, திருமண வரன்கள் வருது அப்படின்னா ஒண்ணுமே யோசிக்காம நீங்க முழு சம்மதம் கொடுக்கறது நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா 10ஆம் இடத்தை அந்த சனி பகவான் வக்ர பார்வையாக பார்க்கும்போது தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கும். 4 பக்கமும் இருந்து தொழில் வாய்ப்புகள் வரும். எந்த தொழிலை எடுக்கிறது, இதெல்லாம் உண்மையா நடக்கிறதா, இல்லை என்னுடைய நேரம் நல்லா இருக்கா, இல்லை எனக்கு கெடுதலான நேரத்துக்காக என்னை ஏமாற்றுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வருதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தொழில் வாய்ப்புகளை இந்த சனி வக்ர பலன் மிகவும் ஒரு அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். நிறைய பேருக்கு அந்த தொழில் வாய்ப்புகளில் ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஒரு ஓயாமல் உழைக்கக்கூடிய ஒரு நேரம், அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பிரிஞ்சு இருந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம், இது எல்லாத்தையுமே இந்த தொழில் வாய்ப்புகள் கொடுக்கும். அதற்காக எந்த விதமான வருத்தமும் படக்கூடாது. இந்த மீனராசி என்பர்கள் ஐயோ என்னுடைய குடும்பத்தை விட்டு இருக்கிறேன்னு, நான் மாசத்துல ஒரு 10 நாள் தான் அவங்கள பார்க்குறேன், மீதி 20 நாள் நான் வெளியூர்ல இருக்கிறேன், ஒரே அலைச்சலா இருக்கு, என்னுடைய உடல் சுகவீனங்கள் ரொம்ப அதிகப்படியாக இருக்கு அப்படின்லாம் நினைக்க கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு உடல் சுகவீனங்களை இந்த மீனராசி என்பர்கள் பேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான இழப்புகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனி வக்ரத்தன்மை, இந்த 4 மாத காலகட்டம். அதனால அலைச்சல் வருதா ஒண்ணுமே சொல்லாம கண்டிப்பா நீங்க அதற்குண்டான வேலைகளை பார்க்கலாம். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் காலமே தான் சொல்லலாம். ஏன்னா நிறைய ஒரு தொழில் வாய்ப்புகள், வேலையில பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தவிர வேற ஊர்ல இருக்கக்கூடியவர்கள், பெங்களூர், ஹைதராபாத், நார்த் இந்தியா, இந்த மாதிரியாக இங்க தமிழ்நாட்டில இருந்து அங்க போய் செட்டில் ஆனவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான வேலையில வளர்ச்சிகள், இதுவரைக்கும் அந்த வேலையில எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் இல்லை, பதவி உயர்வு இல்லை, தேவையான அளவுக்கு சலுகைகள் இல்லை அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த காலகட்டம் அதை நீங்களே டிமாண்ட் பண்ணி வாங்கலாம். எனக்கு இந்த ப்ரமோஷன்ஸ் வேணும், எனக்கு இந்த விதமான ஒரு அதிகாரம் வேணும், எனக்கு இந்த மாதிரியான சலுகைகள் வேணும், நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு அந்த என்னென்ன சலுகைகள்லாம் உங்க அலுவலகத்துல கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க கேட்டு வாங்கக்கூடிய ஒரு பொசிஷன் அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால எந்தெந்த இடத்துலலாம் நீங்க சில விஷயங்களை முயற்சி பண்ண முடியுமோ அந்த இடத்துலலாம் தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. அப்படி முயற்சி பண்ணாடி இந்த 4 மாத காலம் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு முடிஞ்சிடும். ஐயோ அடுத்து நம்ம அதை விட்டுட்டோமே, தவற விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு இழப்புகள் தான் இருக்கும். ஏன்னா இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மீனராசி என்பர்களுக்கு அந்த வாய்ப்புகளை ஒரு நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கொடுத்துட்டு வெளியில போயிடுவார். அந்த அளவுக்கு
மிகவும் விரைவாக செயல்படுவார். இதை நோக்கி நீங்க டிராவல் பண்ணும்போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன்களினுடைய அளவை குறைக்க போறீங்க. சில பேருக்கு ஷேர் மார்க்கெட்ல விட்டது, அடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது கடன் கொடுத்தது, இந்த மாதிரியாக ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இருக்கு அப்படின்னா அதனுடைய அளவை ரொம்ப சாலிடா குறைச்சிட்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை முழுமையான ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகுது. உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா தேவையில்லாத சில விஷயங்கள், அதாவது ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்ட பழக்கங்கள், இது எல்லாமே இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகளை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும். அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்குது. அதனால உடல்நலனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. இதெல்லாமே நம்ம பொதுவான ஒரு பலன்களாக சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதக ரீதியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியாக உங்களுடைய தொழில் அமைப்புகள், உங்களுடைய வேலை ரீதியான சில விஷயங்கள்ல ஏற்கனவே தடைகளா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்திற்கு மேலாக எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ரீதியான சில பிரச்சனைகளும் இருக்கும். குழந்தைகள் உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. அவங்களே ஒரு முடிவு எடுத்து வீட்டில் சொல்லாம கொள்ளாம சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கும். அதனால இந்த மாதிரியான சில விஷயங்களை பார்க்கறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.